ஒரு சமூகத்தோட அடித்தளத்தையே மாத்தணும்னா நாம எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? பணத்துல இருந்தா இல்ல கல்வியில இருந்தா? இன்னைக்கு நாம பார்க்க போறது அனைவருக்குமான நிலைத்த நிதி சேவைகள் அப்படிங்கிற ஒரே ஒரு யோசனை எப்படி ஒரு முழு சமூகத்துக்கே புது வழிய காட்டுதுன்னு தான். இது வெறும் ஒரு திட்டம் கிடையாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளி. நீங்க எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம சும்மா எடுத்து வைக்கிற ஒரு சில அடிகள் ஒரு சமூகத்தோட தலையெழுத்தையே மாத்த முடியும்னு கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா ஒரு சாதாரண நடைப்பயணம் உண்மையிலே ஒரு சமூகத்தை மாத்திட முடியுமா? பதில் உங்களை நிச்சயமா அசர வைக்கும். முடியும். அதுவும் எப்படி தெரியுமா? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 10 லட்சம் மக்கள் ஒரே குறிக்கோளுக்காக ஒன்னா நடக்கும்போது அது வெறும் நடைப்பயணமா இருக்காது. அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமா மாறும். வாக்கத்தான் 2026ஓட இலக்கே அதுதான். சரி, இந்த மாற்றத்துக்கு பின்னால என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? முதல்ல இந்த நடைப்பயணம்னா என்ன, அதோட நோக்கம் என்ன, அப்புறம் இத நடத்துற அமைப்பு அவங்க எப்படி இந்த மாற்றத்தை உருவாக்குறாங்க, கடைசியா இதுல நீங்க எப்படி பங்கெடுக்கலான்னு வரிசையா பார்க்கலாம். முதல்ல இந்த நடைப்பயணம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி ஒரு சின்ன நிகழ்வா ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்ளோ பெரிய சமூக மாற்றத்துக்கான இயக்கமா வளர்ந்திருக்கு? வாக்கத்தாங்கிறது தானம் அறக்கட்டளை ஒவ்வொரு வருஷமும் நடத்துற ஒரு ஸ்பெஷலான நிகழ்வு. இது வெறும் ஓட்டப்பந்தயம் கிடையாது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமூக பிரச்சனைக்காக குரல் கொடுக்க ஒன்னா சேர்ற இடம் இது. சொல்லப்போனா இது ஒரு கொண்டாட்டம், அதே நேரத்துல ஒரு சக்தி வாய்ந்த விழிப்புணர்வு இயக்கம். இதோட பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. 2007ல இது ஒரு மேரத்தான தான் ஆரம்பிச்சது. ஆனா மாற்றம்ங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கியதா இருக்கணும்னு உணர்ந்து 2013ல இது வாக்தானா மாறுச்சு. இப்போ இந்த வருஷம் இதோட கவனம் அனைவருக்கான நிலைத்த நிதி சேவைகள் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி திரும்பியிருக்கு. சரி, ஒரு நடைப்பயணத்துக்கும் நிதி சேவைகளுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். இந்த இயக்கத்தோட மையமா நிதி சேவைகள் இருக்கிறது ஏன் இவ்ளோ முக்கியம்? வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிலைத்த நிதி சேவைகள் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சமூகத்துல பின்தங்கிய மக்கள் உட்பட எல்லாருக்கும் பாதுகாப்பான கம்மியான செலவுல நம்பகமான நிதி சேவைகள் கிடைக்கிறத உறுதி செய்யறது தான். இது வெறும் கடன் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க. அவசர தேவைக்கு சேமிக்க, ஒரு தொழில் தொடங்க, காப்பீடு எடுத்துக்க, இப்படி ஒரு முழுமையான பொருளாதார பாதுகாப்பை உருவாக்குறது. அப்போ இதனால உண்மையிலேயே யாருக்கு நன்மை கிடைக்குது? சமூகத்தோட விளிம்புல இருக்கிற ஏழைகள், பெண்கள், அப்புறம் கிராமப்புற மக்கள் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு நிதி சுதந்திரம் கிடைக்கும்போது அது ஒரு குடும்பத்தையே மேல கொண்டு வருது. ஒரு விவசாயிக்கு சரியான நேரத்துல கடன் கிடைச்சா அது ஒரு கிராமத்தோட பொருளாதாரத்தையே மாத்துது. இதுதாங்க உண்மையான மாற்றம். இவ்ளோ பெரிய மாற்றத்தை திரைக்கு பின்னால இருந்து இயக்குறது யாரு? இந்த இயக்கத்தோட சிற்பியான தானம் அறக்கட்டளைய பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். திண்டுக்கல் மாவட்டத்துல கடந்த 1/4 நூற்றாண்டுக்கும் மேல, அதாவது 25 வருஷமா தானம் அறக்கட்டளை ரொம்ப ஆழமா வேரூன்றி வேலை செஞ்சுட்டு வராங்க. அவங்க வெறுமனே பண உதவி மட்டும் செய்யறதில்ல, வாழ்வாதாரம், சுகாதாரம், கல்வி இப்படி மக்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் தொட்டு அவங்களோட தரத்தை உயர்த்துறதுக்காக தொடர்ந்து உழைக்கிறாங்க. அவங்களோட உழைப்போட தாக்கத்தை ஒரே ஒரு எண்ணில சொல்ல முடியுமா? திண்டுக்கல் பகுதியில மட்டும் 14,376 குடும்பங்கள். நினைச்சு பாருங்க, அத்தனை குடும்பங்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்திருக்கு. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட படிப்பு, பெற்றோர்களோட நிம்மதி, ஒரு சமூகத்தோட நம்பிக்கை. ஆனா இவ்ளோ பெரிய தாக்கத்தை அவங்களால எப்படி உருவாக்க முடியுது? அவங்களோட வெற்றிக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன? வாங்க அந்த வெற்றி ஃபார்முலாவை பார்க்கலாம். அவங்களோட வெற்றியோட ரகசியம் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த 2 படிகள்ல இருக்கு. முதல் படி மக்களை குழுக்களா ஒன்னு சேர்க்கறது. இதனால அவங்களுக்குள்ளேயே ஒரு சக்தி உருவாகுது. 2வது படி அந்த சக்திக்கு ஆதரவா மத்த நிறுவனங்களோட கைகோர்க்கிறது. இந்த மக்கள் மையப்படுத்தப்பட்ட மாடல் தான் அவங்களோட அடித்தளமே. இங்கதான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமாக்குது. அவங்க தனியா செயல்படல. வங்கிகள், அரசாங்கம், கல்வி நிறுவனங்கள், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மாதிரி சேவை அமைப்புகள்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கையே உருவாக்கியிருக்காங்க. இந்த சக்தி வாய்ந்த கூட்டணி தான் ஒவ்வொரு மாற்றத்தையும் சாத்தியமாக்குது. இவ்ளோ பெரிய மாற்றத்தை பத்தி நாம பார்த்தோம். இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த மகத்தான பயணத்துல நீங்களும் நானும் எப்படி ஒரு பகுதியா மாற முடியும்? இந்த மாற்றத்துல இணையறது ரொம்பவே சுலபம். நீங்க வாக்கத்தான்ல நேரடியா கலந்துக்கலாம் இல்லையா? இந்த செய்தியை உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கிறது மூலமா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இல்ல நீங்க செய்யற சின்ன நிதி உதவியும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு சின்ன உதவியும் ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதை. நீங்க கொடுக்கற பங்களிப்பு எங்க போகுதுங்கிறதுல வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க,
வெறும் 300 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஊட்டச்சத்து நிறைஞ்ச காய்கறி தோட்டத்தை கொடுக்குது. ஒரு 5000 ரூபாய் ஒருத்தரோட கையில ஒரு புது தொழிலையே கொடுக்குது. உங்களோட பங்களிப்பு வெறும் பணம் இல்ல, அது ஒருத்தரோட வாழ்க்கைய நேரடியா மாத்துற ஒரு கருவி. கடைசியா அவங்களோட இந்த சக்தி வாய்ந்த முழக்கத்தோட நிறைவு செய்யலாம். அனைவரும் ஒன்றிணைவோம், புதிய சமுதாயம் படைப்போம். இது வெறும் ஒரு கோஷம் கிடையாது, இது ஒரு சிறந்த எதிர்காலத்துக்கான அழைப்பு. அந்த புது சமுதாயத்தை உருவாக்குற பயணத்துல நீங்களும் ஒருத்தரா இருப்பீங்களா?